அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உதுபியத்தி கல்லத் ஹில்லதி அதிருக்னே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நேர தொழுகைக்கு பிறகு ஓதும் திக்ர்களின் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு போரின் வெற்றிக்கு பிறகு அதிகமான செல்வங்களும் பொருட்களும் ஆண்களும் பெண்களும் முஸ்லிம்கள் வசமாகின. அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு தன் மனைவியான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து வீட்டு வேலைகளை அதிகமாக செய்து களைப்படைந்து இருப்பதனால் தந்தை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று வீட்டு வேலை செய்வதற்காக பிடிக்கப்பட்டுள்ள கைதிகளில் ஒருவரை வேலைக்காரியாக தருமாறு தந்தையிடம் கேட்க சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆலோசனையை கேட்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தந்தையை தேடி சென்றார்கள். தந்தை வீட்டில் இல்லாத காரணத்தினால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்ற காரணத்தை கூறிவிட்டு வந்தார்கள். அன்று இரவே மகளை காண முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வீட்டிற்கு சென்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் வேலைக்காரியை விட சிறந்த ஒன்றை சொல்லித்தரட்டுமா என்று கூறி அல்லாஹுவை புகழக்கூடிய சில வசனங்களை சொல்லித் தந்தார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹு தூய்மையானவன் என்று 33 தடவை, அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் இறைவனுக்கே என்று 33 தடவை, அல்லாஹ் அக்பர் இறைவன் மிகப்பெரியவன் என்று 34 தடவை ஓதுமாறு சொல்லித் தந்தார்கள். இவ்வாறு ஓதும் திக்ருகளை தஸ்பீஹ் ஃபாத்திமா அல்லது தஸ்பீஹ் ஜஹ்ரா என்று கூறப்படுகிறது. இந்த திக்ருகளை ஓதும் மக்களை அல்லாஹ் புனிதப்படுத்துகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.